ஹாய் காய்ஸ். போன எபிசோடு என்ன நடந்திருக்குன்னா, முஷாஷி கூட சண்டை போட்ட டெப்போ ரொம்பவுமே கேவலமான முறையில் தோக்கடிக்கப்பட்டிருப்பாரு. அதே சமயத்தில் ரெட்ஸ் முஷாஷி எப்படி தோக்கடிக்கலாம்னு சொல்லி காட்ஸ்மி கிட்ட பேசிட்டு இருக்க. அதோட அந்த எபிசோட் அந்த இடத்துல எண்ட் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே, நமக்கு போயிடலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல டோகுவா முஷாஷி இவங்க ரெண்டு பேரும் அண்டர் கிரவுண்ட் அரேனால தான் நிற்கிறாங்க. ரெட்ஸும் அங்கே தான் இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்க போற மேட்சை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. எப்பவும் இல்லாம இந்த மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அரேனாக்கான ரூல்ஸை வந்து மாற்ற போறாங்க. அந்த ரூல்ஸை வந்து ரெட்ஸ் ஆல்ரெடி டோகுவா கிட்ட சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்க போற மேட்ச்ல எந்த வெப்பன்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது லீகலி அலௌடு. அப்பதான் முஷாஷி ரெட்ஸை பார்த்து இவர் தான் வெப்பன்ஸை வச்சு சண்டை போடுறதுக்கு கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு டோகுவா கிட்ட கேட்க, ஆமா உங்களை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு வெப்பன்ஸ் முக்கியம் இல்லை, ஆனா அப்படின்னு ஒரு புள்ளி வைக்கிறாரு. வெப்பன்ஸ் இல்லாம அண்ணாமடா சண்டை போடக்கூடிய முஷாஷியை தோக்கடிக்கிறது எனக்கு கஷ்டம் தான், அப்படின்னாலும் உங்க கையில இருக்கக்கூடிய அந்த கத்தி கூட நான் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல பாத்துருப்பாருல ரெட்ஸ், முஷாஷி ஒரு இமிடேஷன் ஸ்வாட் அவர் கையில கொண்டு வந்து சண்டை போடுவார் இல்லையா, அதுவுமே ஒரு ஸ்வாடுக்கு ஈக்குவல் தான். எப்படினாலும் இவர் கூட ஒரு வெப்பன் வச்சு சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லவும், என்னன்னு தெரியல திடீர்னு முஷாஷி கிட்ட இருந்து ஒரு பிளட் திருஷ்டியான ஆறா வந்து உடனே அவனை அறியாமே ஒரு கிக் பண்ண பிராஸ்தட்டிக் லெக்க பிடிச்ச முஷாஷி அதை உடச்சு விட்டுருவாரா. இருந்தாலும் ரெட்ஸ் அவர் மண்டையிலே ஒரு கிக் விட அவ்வளவுதான், முஷாஷி அந்த இடத்துல மண்டியா இருப்பாரு. திரும்ப எழுந்திரிச்சு மறுபடியும் சண்டை போடணும்னு சொல்லி முயற்சிருக்க மாட்டாரு. ஆல்ரெடி சொல்லியே கூட்டு தான் வந்திருப்பாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான மேட்ச் எப்படி போக போகுது அப்படிங்கிறத பத்தி தான் பேச வந்திருக்கோம். சண்டை போட வரல. இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான சண்டை வந்து இன்னும் 3 நாள் கழிச்சு நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சதும் ரெட்ஸ் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு தான் போவான். சரி, நம்ம மேட்ச்ல மீட் பண்ணும்போது ஈஸியா உடையாத ஒரு பிளாஸ்டிக் லெக்க போட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்போ இந்த சீன் இங்க கட் பண்ண மொட்டோபே டோகுகாவா இவங்க ரெண்டு பேரும் அடுத்து நடக்க போற மேட்ச் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. மொட்டோபே அவரால் முடிஞ்ச அளவுக்கு டோகுகாவை வான் பண்ணுவாரு. முஷாஷி நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் கிடையாது. இதுக்கெல்லாம் முன்னாடியே டோகுவா வந்து முஷாஷிக்கு எப்படி வந்தாரு இந்த வேர்ல்டுக்கு அப்படிங்கறத மொட்டோபே கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. அது நமக்கு முக்கியம் இல்ல, பட் ரெட்ஸ் அவரு கூட வெப்பன்ஸ் வச்சு சண்டை போடுறது ஒரு பெரிய முட்டாள்தனம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த அளவுக்கு டேஞ்சர் இருக்கக்கூடிய ஒருத்தரை இந்த வேர்ல்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு குழந்தை மாதிரி தப்பு பண்ணிட்டீங்களா டோகுவா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டாபே சொல்றதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ரெட்ஸ் அவனா வாலண்டியரா வந்து தான் முஷாஷி கூட வெப்பன்ஸ் வச்சு சண்டை போட ஒத்துக்கிட்டான். அவனே நீங்க அப்படிதான் சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரெட்ஸை பத்தி தான் உங்களுக்கே தெரியும்ல, அவனோட ஆப்பனண்ட் வந்து எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவான். அதனால அவனோட உயிரே போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட மாட்டான். பட் அவனோட ஆப்பனண்ட் அவனை விட ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவான். சோட கேரக்டரை வச்சு பார்க்கும்போது ரெட்ஸ் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறது வந்து நார்மல் தான் அப்படின்னு சொல்ல, சரி மொட்டாபே உனக்கு அவரு கூட சண்டை போடணும்னு சொல்லி ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அவரு கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இல்லை, ஆனா எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ எல்லாருமே ஒரு ஸ்டைலை தேர்ந்தெடுத்து அதுல மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த காலத்துல முஷாஷி எல்லா விதமான ஸ்டைலுமே கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம எல்லாத்துலயுமே மாஸ்டரா இருந்திருப்பாரு. ரெகுலரா வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி சண்டை போடுறதுல கை தேர்ந்தவரா இருந்திருப்பாரு. அதே மாதிரி நானும் நிறைய வெப்பன்ஸ் வந்து சண்டை போட பழகிருக்கேன். என்னோட அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய யூஜ்ரோவால கூட அந்த வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாருமே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த சீன் இங்க கட் பண்ண ரெட்ஸ் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் கூட சண்டை போடும்போது ஆப்பனண்ட் அடிக்கக்கூடிய அடி ஒவ்வொன்றுத்தையுமே ரெட்ஸ் வாங்கினாலும் அது டைரக்ட் ஹிட்டா இருந்தாலுமே கூட ரெட்ஸ் எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாம இருக்காரு. ஆனா அதே மாதிரியான ஒரு சிம்பிள் பச்ச ஆப்பனண்ட் கொடுத்தாலும் அந்த ஆப்பனண்ட் வந்து ஒரே அடியில அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துருவானா. இப்போ பிராக்டிஸ் முடிஞ்சதும் அவங்களோட மாஸ்டர் வந்து ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ ஒருத்தங்க உங்களை பஞ்ச் பண்ண வராங்கன்னா நீங்க உங்களோட பாடியை ஹார்ட் ஆக்கி அந்த இம்பாக்டை உங்க மேல வாங்கிப்பீங்க. அந்த இம்பாக்டுக்கான வலியை பொறுத்து உங்களோட பாடி வந்து ரியாக்ட் பண்ண தான் செய்யும். ஆனா இதுவே நீங்க உங்க பாடியை ஒரு ஃபெதர் மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இம்பாக்ட் உங்களுக்கு கடந்து போயிடும் அப்படின்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி ரெட்ஸ் கூட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னல, அவருக்கு இப்போ என்ன தோணுதுன்னா ரெட்ஸோட பாடி வந்து ஒரு ஃபெதர் கூட சண்டை போட்ட மாதிரி தான் இவருக்கு ரெட்ஸ் கூட சண்டை போடும்போது தோணிருக்கும். இப்போ இதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு தோணுது, இதனாலதான் ரெட்ஸ் அவர் அந்த அளவுக்கு மாங்குன்னு போட்டு அடிக்கும் போதுமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, இப்ப ரெட்ஸ் முஷாஷியோட பிளேட்ல இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுல ரெட்ஸ் அந்த 3வது ட்ரைலயே அவரோட ஃபெதரிங் டெக்னிக்கை வந்து அச்சீவ் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் நார்மலா ஒரு மனிதன் கத்துக்கணும் அப்படின்னா பல வருடங்கள் ஆகும். ஆனா ரெட்ஸ் வந்து ஜீனியஸ் இல்லையா, ஈஸியாவே எந்த ஒரு டெக்னிக்கா இருந்தாலும் குயிக்கா கத்துப்பாரு. எல்லாருமே வாயை பொழந்து பார்த்துட்டு இருந்தாங்க ரெட்ஸ் உண்மையாவே ஜீனியஸ் தான் அப்படின்னு. அதே சமயத்துல முஷாஷி மரத்துல இருந்து விழக்கூடிய இலையெல்லாம் வெட்டி ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாரு. ரெட்ஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து மொட்டாபே இந்த சின்ன டெக்னிக்கை வச்சு நீங்க முஷாஷியை தூக்கடிக்க முடியும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் முஷாஷிக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கட் பண்ணி அப்படியே முஷாஷிக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஒவ்வொரு இலையா வெட்டி ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்த முஷாஷி மேல ஒரு பறவை பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இறகு பறந்து கீழே வரும். இந்த இறக கூட நார்மலா வெட்டி வீசுறாரு. ரெட்ஸ் எடுக்கக்கூடிய எல்லா ட்ரைனிங்குமே முஷாஷி முன்னாடி வேஸ்ட் இந்த மாதிரி நமக்கு இந்த சீன்ல காமிக்க, முட்டாபே அங்க ரெட்ஸ் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, முஷாஷியால கட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க ட்ரெடிஷனல் வேல தான் சண்டை போட்டு ஆகணும். இப்ப இருக்கிற மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து அதை ரொம்பவுமே மிஸ் பண்ணுது. ஒவ்வொரு தடவையும் தோத்துட்டு மறுபடியும் சண்டை போட போறீங்க. ஆனா அப்போ நடந்த ஃபைட் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஒரு 2 போராளிகளுக்கு இடையில சண்டை நடக்குதுன்னா அதுல ஒருத்தர் மட்டும்தான் திரும்ப வருவாரு. அந்த மாதிரியான ஒருத்தர்
ஒருத்தர் கூட நம்ம சண்டை போடணும், ஆனா இப்ப இருக்கக்கூடிய டெக்னிக்கை வச்சு அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ஸ் இந்த மேட்ச்ல இருந்து வித்ட்ரா பண்ண சொல்றாரு. பட் ரெட்ஸ் வித்ட்ரா பண்ற மாதிரி தெரியல. அப்படி இல்லைன்னா நீ என்ன தாண்டி தான் ரெட்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டாபே சொல்ல ஒரு அக்கறை தான். இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் மிஷினரிஸை வச்சு கூட அவரை தோக்கடிக்க முடியாது. இப்படி இருக்கும்போது அந்த காலத்துல இருந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் இப்ப இருக்கிறது கிடையாது. பல பார்ட்ஸ் வந்து மிஸ் ஆகுது. இன்கம்ப்ளீட்டான மார்ஷல் ஆர்ட்ஸை வச்சு அவர் கூட சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தாண்டி போனாதான் ரெட்ஸ் நான் உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் இங்க கட் பண்ண டோக்கியோவாவை தான் காமிக்கிறாங்க. நாளைக்கு மேட்ச் நடக்க போகுது. அந்த அரங்கால நின்று பார்த்துட்டு இருக்காரு. நாளைய போட்டி வந்து ஒரு அமைதியான போட்டியா இருக்க போறது இல்ல. அந்த இடம் மொத்தமுமே ரத்த கடலால மூழ்கி இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. அதே சமயத்துல இங்க ரெட்ஸ் மொட்டாபே இவங்க 2 பேருக்கு இடையிலான சண்டை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பஞ்ச் பண்ண அதை கழுத்தாலேயே பிடிச்ச மொட்டாபே ரெட்ஸோட எல்போல ஒரு பஞ்ச் பண்ண மாதிரி கையை வச்சு எல்போவை தூக்க ட்ரை பண்ணுவாரு. அதே சமயத்துல ரெட்ஸ் ஒரு மாதிரி உடம்பு சுத்தி மொட்டாபேயோட கழுத்துல இருந்து அவரோட கையை எடுக்க அவங்க 2 பேருக்கும் இடையிலான சண்டை பயங்கரமா போக கடைசியில ரெட்ஸ் அடிச்சு மொட்டாபேவை படுக்க போட்டுறாரு. என்னை விட வேணா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா முஷாஷியை விட ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முஷாஷி ஒரு மாதிரி கையில இமிடேஷன் ஷாட் எடுப்பார்ல, இந்த மாதிரி மொட்டாபே கையை வைக்க இதை பார்த்த ரெட்ஸுக்கு ஒரு மாதிரியான ஃபீலிங் வருது. அதே சமயத்துல சண்டை சூடு பிடிக்க போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க திடீர்னு மொட்டாபே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரா. இல்ல அந்த சைனீஸ் மண்டையம் பண்ண வேலை தான், ஏதோ பண்ணி மொட்டாபேவை படுக்க வச்சுட்டான். அப்படி அவரை படுக்க போட்டது மட்டும் இல்லாம நீ நாளைக்கு மேட்சை வச்சுட்டு நீ இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா நீ நாளைக்கு தோத்து போயிடுவ, போய் ரெஸ்ட் எடு ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்கு தான் ரெட்ஸ் முஷாஷி இவங்க 2 பேரும் சண்டை போட போறாங்க. சண்டையை பார்க்க வந்த ஆடியன்ஸுக்குலாம் என்ன தோணுதுன்னா, இது வரைக்கும் அவங்க பார்த்த சண்டை மாதிரி இது இருக்க போறது இல்லை அப்படிங்கிறத அங்க வந்த உடனே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஒரு சண்டைக்கு முன்னாடியுமே அந்த ஸ்டேடியத்துல வெப்பன்ஸை வந்து குமிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. பட் ஒரு 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய போட்டியா இல்ல ஒருத்தர் அடிச்சுட்டு இதுல சாக போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்க. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெட்ஸ் அவரோட ரூம்ல இருந்து ரெடி ஆயிட்டு இருப்பாரு. அப்போ அந்த இடத்துக்கு பாக்கி வரான். அந்த பாக்கி ரெட்ஸ் நீங்க உண்மையாவே ரொம்ப தைரியமான ஆள் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. என்னால அவரை வெப்பன்ஸ் வச்சு சண்டை போட சொல்லி என்கிட்ட கூப்பிட முடியல, பட் நீங்க வெப்பன்ஸை வச்சு அவரை சண்டை போட கூப்பிட்டுருக்கீங்க, உண்மையாவே நீங்க பெரிய ஆள் தான் ரெட்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஒரு வார்னிங்கும் கொடுக்குறான். பாக்கி வெப்பனை யூஸ் பண்ணாத முஷாஷி கூட சண்டை போட்டிருப்பான். அப்பவே முஷாஷி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா. என்ன சொல்றான்னா முஷாஷி வந்து வெப்பன்ஸ் இல்லாம பவர்ஃபுல், சோ பார்த்து இப்ப சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே சமயத்துல சண்டைக்கான டைம் வந்துருச்சு. வெளியே ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்பவுமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. புதுசா ஒருத்தர் நான் தான் முயமாட்டோம் முஷாஷி சொல்லிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம டிவிலேயே அவரோட திறமைகளை பார்த்திருப்பாங்க மக்கள். கூட்டமா மக்கள் திரண்டு வந்து முஷாஷிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி என்ன வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா, உனக்கு உயிர் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்ததுன்னா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆடியன்ஸ் பேச ஆரம்பிக்க, போட்டின்னு சொல்லி வந்துட்டாலே வீரர்கள்லாம் இதெல்லாம் தாங்கி தான் வந்து ஆகணும். ஸோ ரெட்ஸ் வந்து அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துருக்க மாட்டாரு. இப்போ ரெட்ஸ் முஷாஷி இவங்க 2 பேருக்கும் இடையிலான சண்டை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் அந்த வெப்பன்ஸ் முன்னாடி நிக்க வச்சு அதுக்கு முன்னாடி கோச் இருந்து ஒரு சில ரூல்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதோ உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த வெப்பன்ஸ்னாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது எல்லாமே லீகல் தான். ஆனா அந்த மிஷின் கன்ஸ் அந்த மாதிரியான வெப்பன்ஸுக்கு இந்த மேட்ச்ல லீகல் கிடையாது அப்படின்னு மாதிரி அந்த கோச் சொல்ல, சரி அந்த ரெஃப்ரி சொல்லிட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் இடையிலான மேட்ச் ஸ்டார்ட் ஆக இந்த மேட்சுக்கு வரதுக்கு முன்னாடி ரெட்ஸை பாக்கி பார்த்துருப்பான் இல்லையா. அப்போ பாக்கி ரெட்ஸை பார்த்து ஒன்று கேட்டிருப்பான், ஷேட் ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்கி கேட்டிருப்பான். பட் அதுக்கு ரெட்ஸ் எதுவுமே ரிப்ளை பண்ணிருக்க மாட்டாரு. இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆனதும் அந்த ஷேட் அப்படியே ஓபன் பண்ணி காமிக்கிறாரு. உள்ள பார்த்தா ஃபுல்லாவே குனாய், இந்த நிஞ்சாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல குனாய்ன்னு சொல்லிட்டு நருட்டோல கூட வரும், யூஸ் பண்ணி முஷாஷியை தாக்க ட்ரை பண்றாரு. பட் ஒரு குனாய் கூட அவர் மேல படல, எல்லாமே டாச் பண்றாரு. சில குனாயெல்லாம் கையில பிடிக்க இந்த அளவுக்கு ஸ்பீடா வரக்கூடிய குனாயை இவர் கையில வெறும் கையால பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்களாம் ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதோட முடிஞ்சதானா அப்படி இல்ல, 1-2 குனாயா போட்டாதானடா தப்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 குனாயை சேர்த்து வீசுவாரு. எப்பவும் போலதான் எல்லா குனாயும் சாதாரணமா டாச் பண்ண கடைசியில வந்த குனாயை என்ன நினைச்சாருன்னு தெரியல 2 துண்டை வெட்டி வீசுறாரு. எல்லாமே பிளிங்க் ஆஃப் த செகண்ட்ல நடந்திருக்கும். இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய அமைதி, தவ முடியாம என்னதுதான் நடக்குது அப்படிங்கறதே தெரியாம எல்லாரும் முடிச்சிட்டு இருக்க. இப்ப என்ன நடக்குதுன்னா ரெட்ஸ் அவர்கிட்ட அந்த குனாயெல்லாம் முடிஞ்சதும் அவரோட ஷேட்டை கலத்தி ஒரு மாதிரி சுத்த ஆரம்பிக்கிறாரு. யாருக்குமே ஐடியா இல்ல ரெட்ஸ் என்னதான் பண்ண போறாரு அப்படிங்கிறது. பட் ரெட்ஸோட ஸ்பான்சர் இருக்காருல்ல, அவர் மட்டும் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பான். அவர் எதுக்கு சிரிச்சாரு அப்படிங்கிறது நமக்கு இப்ப தெரிய வருது. ரெட்ஸ் அவரோட ஷேட்டை வேகமா சுத்திட்டு இருந்தாருல, உண்மையை சொல்ல போனோம்னா இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மண்ணு கூட ஒரு வெப்பன் தான். அதை ரெட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மண்ணில தான் ஃபுல்லா கல்லு பல்லு அப்படின்னு எல்லாமே இருக்குமே, அதை தூக்கி முஷாஷி மேல அடிக்க ஆரம்பிக்க அது முஷாஷியோட ஃபேஸ்ல பட்டு பயங்கரமான டேமேஜை உண்டாக்குனாலும் அவர் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டாரா. அவரோட கண்ணுல டைரக்டாவே 1-2 பல்லுலாம் போய் குத்திட்டு நிற்கும். பட் அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டாரு. என்ன ரெட்ஸ் பக்கத்துலயே வந்து சண்டை போட மாட்டேங்கிற, தூரத்துல இருந்தே அடிச்சிட்டு இருக்கே, என்ன ஆச்சு ரெட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கவும் ரெட்ஸ் எந்த ஒரு பதிலுமே சொல்லல. பட் அவர் என்ன பண்ணணுமோ
இன்னமும் அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ரெட்ஸ் நீ இப்பதான் எல்லாமே சரியா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. முஷாஷி கிட்ட போய் சண்டை போடணும் அப்படின்னு ஆசைப்படுறது வந்து சாப தேடி போறதுக்கு சமம் தான். சோ அதை எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அதை புரிஞ்சுதான் எல்லாருமே அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஒரு கட்டத்துல முஷாஷி என்ன யோசிக்கிறாருன்னா, ரெட்ஸ் கிட்ட வேற பிளான் இல்ல, அதனாலதான் இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கோம் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்க, சடனா சுத்திட்டு இருந்த ஷாட் வந்து திடீர்னு முஷாஷி நோக்கி வருது. இவருமே எப்பவும் போல அந்த ஷாட்டை கட் பண்ண போக, அந்த ஷாட்டை பொழந்துட்டு ஒரு குணாய் வந்துட்டு இவர் தலை மேலேயே இறங்குமா. அவ்வளவுதான், முஷாஷி முடிஞ்சிட்டாருடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிக்க, என்ன நடந்திருக்குன்னா, நன்சாக்ஸ் தெரியும்ல, அதுல மொத்தமே நான் 4 ஸ்டெப் வச்சுதான் பார்த்திருக்கேன். பட் இதுல 7 ஸ்டெப் வரைக்கும் இருக்குது. இதோட எண்டுல ஒரு குணாயுமே மாட்டி வச்சிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி அவரோட தலையில அடிக்க எல்லாருமே என்ன நினைச்சு வந்திருப்பாங்கன்னா, இந்த மேட்ச் ஆரம்பிச்ச உடனே முடிஞ்சிடும், ரெட்ஸ் ஈஸியா முஷாஷி தோக்கடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்திருப்பாங்க. வந்ததுல இருந்தே முஷாஷியை தான் ரெட்ஸை போட்டு பிறந்துட்டு இருக்காரு. சோ இது யாராலையுமே நம்ப முடியல. இது யாருமே எதிர்பார்க்கறது. அதே சமயத்துல நம்ம எதிர்பார்க்கறது தான் இன்னொன்னு நடக்கதான் செய்யுது. முஷாஷி அவ்வளவு பெரிய அடி தலையில பட்டிருந்தாலும் மறுபடியும் எந்திச்சு வராரு. ரெட்ஸ் எப்பவும் போல அவரை மறுபடியும் தாக்க முயற்சிக்க, அவருமே அந்த நன்சாக்ஸ்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல ரெட்ஸ் கிட்ட இருந்த நன்சாக்ஸ முஷாஷி அவர்கிட்ட எடுத்துப்பாரு. இதை இப்படி யூஸ் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுத்த ஆரம்பிக்க, அவர் ஒரு சுத்துலயே அந்த நன்சாக்ஸ் அப்படியே பிச்சுட்டு போயிடும். இதை பார்த்த சைனீஸ் மாஸ்டர் ஏன் ஆச்சரியப்படுறாருன்னா, இது வரைக்கும் ரெட்ஸ் பண்றது எல்லாமே ஒரு சைனீஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான். அவரை பொறுத்த வரைக்கும் நன்சாக்ஸ் அவர் சின்ன வயசுல இருக்கும்போது பழகுறதுக்கு ஒரு ஹார்ட் கோரான ட்ரைனிங் போயிருப்பாரு. அந்த ஆயுதத்தை கையாளும் போது அவர் கையில ஏற்படக்கூடிய அடிகள் எல்லாத்தையுமே ஒரு உப்பு போட்டு தான், ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. பட் அவங்களோட வாழ்க்கையில ஒரு தடவை கூட இந்த நன்சாக்ஸ் பிஞ்சிட்டு போகும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்தது இல்ல. ஏன்னா ஸ்டீலால பண்ணது, அது பிஞ்சிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா. இதெல்லாம் இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது முஷாஷி ரெட்ஸ் கிட்ட வந்து அவரோட ஸ்வாடை கொடுத்துட்டு, ஒரு சாம்ராய் கூட சண்டை போடுற அப்படின்னா நீ ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு சண்டை போடு, சாம்ராய் மாதிரியே ஒரு ஸ்வாடை வச்சுட்டு சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, ஒரு ஸ்வாட்ஸ்மேன் கூட சண்டை போடும்போது ஒரு ஸ்வாட்ஸ்மேன் மாதிரி சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்வாடை எடுத்து ரெட்ஸ் கிட்ட கொடுக்க, அதை கொடுத்துட்டு அவர் ஒரு 2 ஸ்டெப் கூட பின்னாடி போயிருக்க மாட்டாரு. அதுக்குள்ள ரெட்ஸ் அவர் கொடுத்த அந்த ஸ்வாடை வச்சு அவர் பொழந்தெடுக்க, அஸ் அ மார்ஷல் ஆர்டிஸ்டா எனக்கு எதிராக சண்டை போடக்கூடிய ஆப்னண்ட் ஒருத்தன் வெப்பன்ஸ் இல்லாம சண்டை போடுறதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட ஆப்னண்ட் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடியவரா இருந்தாலுமே அவரு ஸ்வாட் இல்லாம சண்டை போட்டா ரெட்ஸ்வால ஈஸியாவே வின் பண்ண முடியும். என்னோட ஆப்னண்ட் வந்து வெப்பன்ஸ் இல்லாம என் கூட சண்டை போடுறதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இதான் ரெட்ஸ். இதனாலதான் எல்லாருமே ரெட்ஸை மதிக்கிறாங்க. இப்ப முஷாஷி என்ன சொல்றாருன்னா, இப்ப ரெட்ஸ் முஷாஷி அடிச்சு போட்டால அந்த டைம்ல முஷாஷியை நினைச்சிருந்தா முஷாஷியை தோக்கடிச்சிருந்திருக்கலாம். பட் நீ அந்த வாய்ப்பை விட்டுட்ட, உனக்கு மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி தோத்துட்டு ரெட்ஸ் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சுத்தி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேர்டு ஆல்ரெடி அவங்க கேட்ட மாதிரி என்ன அப்படின்னா, முஷாஷிக்கும் 800 ஃபேமஸான ஸ்வாட்ஸ்மேனுக்கு இடையிலான சண்டை நடந்தது. ஹிஸ்டரியில அப்படியே பாஸ் டவுன் ஆகி வந்திருக்கு. அது என்ன சண்டை அப்படின்னா, என்ன அப்படின்னா, அந்த சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சண்டை போட ஒத்துக்கிட்ட டைமை விட முஷாஷி லேட்டா தான் வந்திருப்பாரு. ஒரு கையில இருக்கக்கூடிய அந்த ஸ்வாடை எடுத்து, அந்த ஸ்வாடை வைக்கக்கூடிய ஒரு ஷெல் மாதிரி இருக்கும்ல, அதை தூக்கி வீசியிருப்பாரு. அப்பதான் முஷாஷி அவரோட ஆப்பனண்ட்டை பார்த்து சொல்லியிருப்பாரு, நீ இந்த மேட்ச்ல ஆல்ரெடி தோத்துட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மேட்ச்ல முஷாஷி தான் வின் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த மேட்ச் எப்படி போச்சு அப்படிங்கறத நமக்கு இன்னும் காமிக்கல. வேர்டு வந்து ரொம்பவுமே ஃபேமஸான வேர்டு போல, அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. முஷாஷி அப்ப சண்டை போட்டு அந்த ஆப்பனண்டோட பேரை சொல்லி அப்ப என்ன சொன்னாரோ அதை எப்படியே இங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்ல, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஒருவேளை இது அப்படியே ஹிஸ்டரியில பாசிட்டிவ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரை யோசிக்கிறாரு. அவர் கையில இருக்கக்கூடிய ஸ்வாடை தூக்கி சைடு வீசிட்டு இப்ப ரெட்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்க, கூட எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னல, இதோ ஆயுதமே இல்லாம அவங்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க, ரெட்ஸ் போட்டு பொழந்தெடுக்க ஆரம்பிக்கிறாரு. நான் தான் சொன்னல என்கிட்ட ஆயுதமே இல்லாம வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு முஷாஷியை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்க, ரெட்ஸ் அவரோட ஃபுல் ஃபோர்ஸ் அவரோட காலில் கொடுத்து முஷாஷியோட ஜா லைன்லயே ஒரு கிக் அடிக்க, கிக்கோட இம்பாக்ட்ல முஷாஷி அப்படியே தலை கறங்கி கீழே இறங்கி விழுந்த மாதிரி தெரியும். அப்படியே கீழே போனவரு ரெட்ஸோட பிராஸ்தட்டிக் காலை பிடிச்சு மேல தூக்குவாரா. சரி என்னெல்லாமோ பண்ண ட்ரை பண்ணி பார்ப்பான். பட் அவரால் முஷாஷியோட கிரிப்பை தாண்டி எதுவுமே பண்ண முடியல. இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா, பாக்கிய ஸ்வாட ஸ்விங் பண்ற மாதிரி ஸ்விங் பண்ணி நாக் டவுன் பண்ணார்ல, அதே மாதிரியான பொசிஷனுக்கு இப்ப ரெட்ஸோ பிடிச்சு திட்டு அடிக்கிறாரு. அவ்வளவுதான், பாக்கி மாதிரியே ரெட்ஸும் காலி ஆயிடுவாரு அப்படின்னு பார்த்தா, அப்படியே சுத்திட்டு மறுபடியும் அவரோட ஸ்டாண்ட்ஸ்ல வந்து நிப்பாரா. இந்த சண்டையை பார்க்க வந்த எல்லாருக்குமே இங்க என்ன தோணுதுன்னா, ரெட்ஸ் இந்த அளவுக்கான இம்பாக்டையும் தாண்டி நிக்கிறாரா அப்படின்னு தோணுதா, இல்ல ரெட்ஸ் ஆல்ரெடி முஷாஷிக்கான பேட்டில்ல தோத்துட்டாரு அப்படின்ன மாதிரியான தாட் தான் எல்லாருக்குமே இருக்கு. முன்ன சண்டை போட்ட அளவுக்கு ஸ்பீடு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. பட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல முஷாஷி ரெட்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் எல்போ உடைச்சு விட்டது மட்டும் இல்லாம பக்கத்துல வெப்பன்ஸா குவிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அங்க போய் ஒவ்வொரு வெப்பன்ஸா எடுத்து பாக்குறாரு. பட் அதுல எதுவுமே அவருக்கு சூட் ஆன மாதிரியே தெரியல. அதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்வாட் கூட அவரோட ஸ்விங்குக்கு தாங்க மாட்டேங்குது. ஒண்ணுமே அவருக்கு ரசிச்சு பண்ண மாதிரியான ஒரு ஸ்வாட் மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகல. அதுலயுமே ஒரு பட்டா சைஸ்ல ஒரு ஸ்வாட் இருக்குது. அது வந்து அப்படி அவரோட ஃபோர்ஸுக்கு உடையல. பட் அது வந்து கொஞ்சம் தாங்குது. அவருக்கு டோக்குகாவா கொடுத்த ஸ்வாட் அளவுக்கு எஃபிஷியன்டாவும் இல்ல, ஒரு மாதிரி ஜிகிள் ஆயிட்டே இருக்கு. அந்த ஸ்வாட வச்சு முஷாஷி ரெட்ஸை எதிர்கொள்ள,
ரெட்ஸோட ஸ்டான்ஸை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது பாக்கியோட ஸ்டான்ஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்க, அவரோட கை ஒன்று உடஞ்சிருச்சு, அவரோட பாடி கண்டிஷனும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டான்ஸ் தான் இப்போது சூழ்நிலைக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டான்ஸை யூஸ் பண்ணி சண்டை போட நிற்க முஷாஷி அந்த ஸ்வாடை கொண்டுட்டு ரெட்ஸ் கிட்ட வராரு. கிட்ட வந்தவர் ரெட்ஸோட மூஞ்சிலே அந்த ஸ்வாடை எடுத்து போட டெப்போக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் ரெட்ஸுக்குமே நடக்குது. டெப்போ மாதிரி ரெட்ஸும் முடிஞ்சிடாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்க, இந்த ஃபெதரிங் டெக்னிக் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி அப்படியே அது ஃபோர்ஸ்லயே அப்படி ஸ்விங் ஆகி அவரோட ஃபேஸ்லயே ஒன்று போட அவ்வளவுதான் முஷாஷி திணற ஆரம்பிக்கிறாரு. எப்பவும் போல இல்ல, இந்த தடவை அது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. அவரால் மூச்சு விட முடியாம திணற ஆரம்பிக்கிறாரு. என்னடா அவ்வளவு படம் போட்டுட்டு இருந்தா இப்படி சப்பியா போயிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்க. எனக்கு முடிக்கணும்னு விருப்பம் இல்லை, பட் முடிச்சாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு முஷாஷி கிட்ட ரெட்ஸ் வர இப்பதான் நமக்கு புரியுது இது எல்லாமே ஒரு நடிப்பு. ரெட்ஸ் கிட்ட வர வச்சு சுத்தி ஒரு ஒயிட் கலர் நாடு மாதிரி இருக்கும்ல அதை எடுத்து ரெட்ஸ் அப்படியே லாக் பண்றாரு. ரெட்ஸுக்கு அவரோட நிலைமையை நினைச்சு ரொம்பவுமே கேவலமாய் போயிடுது. இதுக்கு என்ன 2 துண்டாவே வெட்டி போட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிக்க, உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டிருந்தாருல அந்த கயிறை வெட்டினது மட்டும் இல்லாம இப்போ ரெட்ஸுவை 2 வெட்டுறதுக்கு தயாராகிறாரு. என்னன்னா முஷாஷி டோக்குகவா கொடுத்த ஸ்வாடை வச்சுட்டு தானே நிற்பாரு. அதை வச்சு ரெட்ஸுவை 2 துண்டா வெட்ட போக ரெட்ஸ் அதே ஃபெதரிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாட்ல இருந்து டாஜ் பண்றாரு. டாஜ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ப்ராஸ்தட்டிக் லெக் இருக்குல்ல அதை வச்சு அவர் கிக்குமே பண்ண ட்ரை பண்ணுவாரு. பட் அதையும் அவர் 2 துண்டா வெட்டி போட்டுட ரெட்ஸோட உடம்புல ஒரு தழும்பு இருக்கும். தழும்புன்னு சொல்ல முடியாது, ஒரு அச்சு. அந்த ஸ்வாடு தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே வெட்டி இதுக்கான தடயம் மாதிரி இருக்கும். ஆனா ரெட்ஸோட மாஸ்டருக்கு என்ன தோணுதுன்னா, அவர் இந்த மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு தானே இருப்பாரு, ஃபெதரிங் டெக்னிக் வந்து இந்த தடவை யூஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரெட்ஸோட உடம்புல இருந்து அப்படியே ரத்தம் பீச்சி அடிக்க ஆரம்பிக்குது. இந்த இடமே ஒரு மாதிரி ரத்த கலரி ஆக ஆரம்பிக்க, இதைதான் நேத்து டோக்குகவா இந்த ஸ்டேடியத்துல யோசிக்கும் போது அவருக்கு தோணி இருக்கும். அதே மாதிரி இப்ப நடக்குது. அந்த ஸ்டேடியம் முழுவதும் ரத்தமாக இப்ப ரெட்ஸ் எனக்கு இதை 800 தடவை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முஷாஷி கிட்ட கேட்க அவருமே அதுக்கு தயாராகிறாரு. இப்ப என்னன்னா ரெட்ஸ் அவரோட 2 கையும் கீழே வச்சபடி ஒரு மாதிரி ரேஸுக்கு போகிறவங்களா நிப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஸ்டான்ஸ்ல நிக்கிறாரு. அவரோட பாடியை ஒரு மாதிரி புஷ் பண்ணிட்டு முஷாஷியை நோக்கி அவரோட ஃபிஸ்ட வீச முஷாஷி அவரோட ஸ்வாடை எடுத்து ரெட்ஸோட கையை 2 துண்டா வெட்ட போக அது அப்படியே பாதியில நின்றுமா. அவ்வளவுதான், ரெட்ஸ் அவரோட கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி முஷாஷியோட பிளேடை ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்க, சடனா ரெட்ஸுக்கு முன்னாடி இருந்த முஷாஷி திடீர்னு காணாம போக அப்படியே ரெட்ஸுக்கு கீழே வந்த முஷாஷி ரெட்ஸோ அப்படியே தூக்கி வீசினது மட்டும் இல்லாம ரெட்ஸோ அப்படியே 2 துண்டா வெட்டி வீசுறாரு. அவர் வெட்டின விதத்தை பார்த்தாலே தெரியும் அவ்வளவுதான் ரெட்ஸ் இதுல இருந்து உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளவுதான், ஒரு செகண்ட்ல இப்ப என்ன நடந்ததுன்னு அப்படிங்கறதே தெரியாம எல்லாருமே முடிச்சிட்டு இருக்க. இப்ப இந்த சீன் இங்க கட் பண்ண ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இதுல ரெட்ஸ் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு கத்தி நம்மள முழுசா வெட்டி எடுத்துச்சுன்னா அது அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, ஒரு ஸ்வாடால நீ 2 துண்டா வெட்டப்பட்டனா அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரெட்ஸ் அதை நம்பல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தலை 2 துண்டா என்னோட உடம்பு விட்டு போகாத வரைக்கும் நல்லா சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த சீன் இங்க கட் பண்ண அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தனா ரெட்ஸ் அங்க ரத்த வெள்ளத்துல கீழே விழுறாரு. அவரோட கடைசி மூச்சு அவரை விட்டு போறதுக்கு முன்னாடி கூட முஷாஷி கூட நான் இன்னும் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாடி அவர் புஷ் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் அவரை தான் முஷாஷி 2 துண்டா வெட்டி போட்டாரு இல்லையா. அவரோட வயிற்றுல இருந்து குடல் குந்தானி சொல்லிட்டு வெளியே வர ரெட்ஸ் இந்த இடத்துல இறந்து போறாரு. இதை டோக்குகவால ஏத்துக்க முடியல. இருந்தாலும் மேட்ச்ல முஷாஷி தான் வின் ஆயிட்டாரு அப்படிங்கறத அறிவிச்சாகணும். இப்போ முஷாஷி தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க, எப்போ எந்த மேட்ச்ல யார் வின்னாலும் கிரௌடே சேர் பண்ணும். ஒரு மயான அமைதி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி இந்த மேட்ச் இந்த மாதிரி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் தெரியும் தான். பட் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வந்திருந்தாலும் நேர்ல பார்த்தா தான் தெரியும். நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு வருவோம், ஆனா நேர்ல வந்து அந்த விஷயத்த பண்ணி பார்க்கும்போது அது வேற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஒருத்தர் சாகுறது அப்படிங்கறத டிவியில பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்புறம் மத்தவங்களை சொல்லணும்னு அவசியம் இல்லை, இத்தனை நாள் அவங்க கூட இருந்த ஒருத்தர் இப்ப இல்ல. சசி எந்த ஒரு கவலையுமே இல்லாம அந்த ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போக நமக்கு பார்க்க அவரு ரொம்பவுமே ரூடா ருத்ரஸா இருக்கிற மாதிரி தோணாலும் இதை ரெட்ஸ் கேட்டுக்கிட்டே தான் அவர் பண்ணிருப்பாரு. அவர் ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வாழ்ந்த கால் கட்டம் அப்படிங்கிறது அப்படி. இந்த சீன் நீங்க கட் பண்ண டோக்குகவா காட்சுமி பாக்கி இவங்க எல்லாருமே ரெட்ஸோட பாடிக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருப்பாங்க. டோக்குகவாக்கு என்னன்னா நான் இப்படி பண்ணிருக்க கூடாதோ, நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்க, ரெட்ஸோட மாஸ்டரோ இல்ல நான் மட்டும் நீங்க தப்புன்னு சொல்லிட்டேன்னா அவன் இப்ப எழுந்துச்சு வந்து கூட என் தலையை வெட்டி எடுத்துருவான் அப்படின்னு சொல்ல, டோக்குகவா அழுதுகிட்டே அப்படின்னா சொல்லு நான் தப்புன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு தெரியும் ரெட்ஸ் திரும்ப வரமாட்டாருன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ரெட்ஸோட இழப்பை அவரால் ஏத்திக்கவே முடியல. யாருக்குமே சொல்ல வார்த்தையே இல்லை. எல்லாருமே அந்த ரூம்ல அமைதியா இருக்க. இதோட இந்த எபிசோட் இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட்? ஆக்சுவலி நீங்க டெய்லி வீடியோஸ் கேட்குறீங்க, பட் என்னால் பண்ண முடியாது, அதான் உண்மை. கிடைக்கிற கொஞ்சம் டைம்ல என்னால் முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் ஒவ்வொரு எபிசோடா போடாம என்னால் முடிஞ்ச அளவு மொத்தமாக ஒரு 3-4 எபிசோட கம்பைன் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். சாரி, நான் உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்சா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். ஸோ யா, பை.